வணக்கம் தோழர்களே, தோழிகளே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பொசிஷனல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது வாங்கி அன்னைக்கே வந்து ட்ரேடை எக்ஸிட் பண்ணுறது இல்லாமல் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறது. நான் சொல்ல போகிறது மோஸ்ட்லி ஆப்ஷன் பையருக்கு. ஓகே, ஒரு பொசிஷன். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி எடுப்பாங்க. அதாவது இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிற ட்ரேட். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஷேரில் போகக்கூடாது. எல்லாமே நான் ஆப்ஷனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இதை பற்றி வீடியோ பார்ப்போம். இது என்ன தவறு நடக்குது, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே நான் லேர்ன் பண்ணதையும், என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பண்ண மிஸ்டேக்ஸும், எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சொன்னதையும், அவங்க பண்ண மிஸ்டேக்கும், நான் பண்ண மிஸ்டேக்கை பற்றி மட்டும்தான். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ, ஐ மீன் நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன சொல்லித்தரேனோ அதான் சொல்லித்தரேன். வாங்க ரொம்ப பேசின வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பொசிஷனல் கால்னு சொல்கிறேன் இல்லையா, இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பையருக்கா செல்லருக்கா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓரளவு ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கவங்க யோசிச்சு பாருங்க, யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா செல்லருக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஆல்ஃபா டிகே வேல்யூ அப்படிங்கிறத பற்றி தெரியுமான்னு தெரியல. என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். போலனாலும் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன் அதை பற்றி போடுறதுக்கு. மோஸ்ட்லி செல்லருக்கு தான் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பைரி போக போக ஓகே ஒரு பையருக்கு என்ன ஆகும்னா வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் ஒரு செல்லராக பார்க்கும்போது அது குறைய தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ செல்லருக்கு பயங்கரமான அட்வான்டேஜ். அதனால தான் மாதிரி நிறைய செல்லர் ரொம்ப பந்தவாக பீத்திக்கு போனோம். ப்ராஃபிட்டு நாங்கள் செல்லரு பெரிய இதுன்னு தெரியும், அவங்கள்ட்ட காசு இருக்குது, அதனால அவனை செல்லிங் எடுக்கிறானோ அதில் வந்து இறங்குறத வச்சு ப்ராஃபிட் எடுக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் பையராக ஒரு ட்ரேடை கரெக்டாக எடுத்து ப்ராஃபிட் புக்கெல்லாம் பாருங்க, அவன் தான் கெத்தான ஆள். ஆக்சுவலாக ஒரு செல்லருக்கு அந்தளவுக்கு வந்தால் கிடையாது. ஆனால் நிறைய ட்ரேடர் வந்து ஒரு செல்லிங் எடுத்துக்கிட்டு பெரிய ப்ராஃபிட்லாம் காமிச்சிட்டு பந்தா பண்ணுவாங்க. ஓகே வாங்க, இதுதான் பையருக்கு உள்ளது. பட் ரிஸ்க் படி பார்த்தோம்னா யாருக்கு அதிகமாக இருக்குன்னா செல்லருக்கு தான் ரிஸ்க் அதிகம். அதனால தான் அவங்களுக்கு ரிவார்டும் அதிகமாக இருக்குது. பையரை பொறுத்த வரைக்கும் செல்லரை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கம்மி, அதே மாதிரி ரிவார்டும் ரொம்ப கம்மி. ஓகே வாங்க அடுத்தது பார்க்கலாம். இந்த பொசிஷனல் கால் இருக்கு இல்லையா, இதை கூட சில பேர் ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு மாதம் கூட ஹோல்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லை வந்து ஒரு 2-3 வாரம் ஹோல்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களோட எய்ம் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். மார்க்கெட்டை வந்து ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் இருக்க போதா, லோ ட்ரெண்டில் இருக்க போதா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த பை டுடே செல் டுமாரோ பிடிஎஸ் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அதாவது இன்னைக்கு வாங்குவாங்க, அதை நாளைக்கு காலையில் மார்க்கெட் பூம் ஆகும்ல, அதை பொறுத்து விற்கிறதா லாஸ் பண்ணுறதாங்கிறத முடிவெடுப்பாங்க. ஓகே, இதை பற்றி யாரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா, இந்த ஒரு நாள் ட்ரேட் பிடிஎஸ்டி இருக்கு இல்லையா, இதை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கைஸ். அதுதான் உண்மை. எஃப்ஐஐயாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஒரு ரீட்டைல் நம்மள மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப லாங் பொசிஷனல் காலை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஆனால் பிடிஎஸ்டியை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அதோட ஷார்ட் பேட்டர்னையும் அதோட என்ன ஒரு இதில் வந்து நிற்கிது, கிட்டத்தட்ட கப்பன் இதில் வந்து நிற்கிதா, இல்லை ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நிற்கிதா அப்படிங்கிறத வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் அன்னைக்கு நைட் என்ன வேணால் நடக்கலாம், மார்க்கெட் எப்படி வேணால் திரும்பலாம். ஓகே, ஸோ ஹெட்ஜிங் பண்ணாமல் பிடிஎஸ்டி எடுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரிஸ்க் கேஷ், அதை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரி, இதில் பையருக்கும் செல்லருக்கும் என்ன அட்வான்டேஜ், பையர்ஸ் எப்படி எடுப்பாங்க, செல்லர்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, மோஸ்ட்லி செல்லருமே ஒரு மார்க்கெட் இறங்குற நிலத்தை தருவாயில், அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது செல்லர்ஸுமே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓகேவா, டவுன் ட்ரெண்டில். ஏன்னா எப்பயுமே வந்து எந்த ஒரு ட்ரேடருமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணவே மாட்டார். அவர் செல்லராக இருந்தாலும் சரி, பையராக இருந்தாலும். என்ன சார் செல்லராக இருந்தாருன்னா என்ன, புட் ஆப்ஷனை செல் பண்ணுவார், ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. அவருமே வந்து மார்க்கெட் மேலே போகணுங்கிறது தான் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு இத்தனை வருஷம், ஐ மீன் இவ்வளோ வருஷமாக இருக்கிற ட்ரேடிங்கில் ஆக்சுவலாக மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கிறத தான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பல விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் பல விதமான மெத்தடும் இருக்குது. பட் அது டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படிங்கிறத வந்து அவ்வளோவா சீக்கிரத்தில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ரெடி பண்ண முடியும். ஸோ பையரும் செல்லரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருப்பாங்க இந்த வந்து விடிஎஸில். ஆனால் என்ன ஒன்று, செல்லருக்கு அது ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், பையருக்கும் அதிகம்தான். ஆனால் செல்லரால் எப்படி சொல்கிறது, ஒரு செல்லராக இருக்கிறனால யார் அவன் ஆல்ரெடி நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்து நல்ல ஒரு அமௌண்ட் ஆல்ரெடி தன்னோட கேபிட்டலை பெருக்கிட்டு தான் அவன் செல்லராகவே மாறுவான். ஸோ அவனுக்கு அது அவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்காது. ஆனால் ஒரு பையர், ஒரு நியூ பையர், அவன் வந்து இந்த மாதிரி பிடிஎஸ்டியோ லாங் காலில் எடுக்கிறான் அப்படின்னா மேபி அவனுக்கு பயங்கரமான ஒரு லாஸ் கொடுக்கலாம்.
நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம். அது டிபெண்டிங் அப்பான் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சரி எப்படி வந்து சார் இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் இருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இது எங்ககிட்டயே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக. என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஹை ட்ரெண்டில் போயிருக்கும், ஓகேவா? இல்லை இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் அவன் பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கான். எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு இன்னைக்கு அவன் வந்து ஒரு 50,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. 50,000 இன்னைக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கான்னா தலைவனுக்கு அது பத்தாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஆல்ரெடி தான் ப்ராஃபிட்டில் இருக்கோமே, நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து நாளைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணுவோம். அது வந்துச்சுன்னா டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு சில நேரத்தில் ஓப்பனிங் அப்பயே வந்து 1% இன்க்ரீஸில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிலாம் போச்சுன்னா இவன் போட்டது டபுள் ட்ரிபிளாக கூட ஆகும். 50,000 இருக்கிறது அடுத்த நாள் மார்க்கெட் 1% வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அவன் 50,000ங்கிறது 1,50,000 கூட மாறும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அதுதான் இது வந்து நாளைக்கு நமக்கு தான் 50,000 ப்ராஃபிட்டில் இருக்குமே அப்படிங்கிற தைரியத்தில் அதை ஹோல்ட் பண்ணுவான். ஓகேவா? ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு இன்ட்ராடே இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிற ஆள் தான். அது நம்ம ப்ராஃபிட்ல இருக்குமேங்கிற தைரியத்திலேயே தலைவன் வந்து நாளைக்கு வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவான். அது மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி இருக்கிற 50,000 20,000 நஷ்டத்தோட முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில பேர் லாஸ் எடுத்திருப்பான். இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு 40,000 ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சம்திங் ஒரு அதானி போர்ட் ஏதாவது ஒரு போர்ட்டோட ஸ்டாக் ஆப்ஷன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வாங்கினதுலேருந்து ஒரு 20,000 40,000 வாங்கியிருப்பான். 20,000 நஷ்டமாயிருக்கும் இன்னைக்கு. ஸோ நம்ம நஷ்டம் தான் ஆயிருச்சே, 20,000 தான் போயிருச்சு, இன்னும் 20,000 தானே இருக்குது, இதை ஹோல்டு பண்ணுவோம், நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு பயங்கரமான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 20,000 நட்டமாக்கினவனும் பல பேர் இருக்கான். ஸோ இந்த இந்த நான் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்போன்னா மார்க்கெட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, நாளைக்கு ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகே, ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ நான் சொல்ல வரது புரியுதா? ப்ராஃபிட்டில் இருக்கவனும் அடுத்த நாள் காலையில் அதை ஹோல்ட் பண்ணி நஷ்டமானது இருக்கான். லாஸில் இருக்கவன் அதை ஹோல்ட் பண்ணி இருக்கிற லாஸை இன்னும் பெரிய லாஸ் மொத்த கேபிட்டல் லாஸ் பண்ணவனுக்கு இருக்கான். என்ன என்ன சார் நீங்கள் எப்பவுமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நான் வந்து இந்த கிளாஸஸ் மோஸ்ட்லி ஆப்ஷன் பையருக்கு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்லாம் யார்? ஒரு சின்ன கேபிட்டல், ஒரு 2,00,000 ஒரு 1,00,000 கேபிட்டல் வச்சுக்கிட்டு அதை வச்சு ட்ரேட் பண்ணி பிழைக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து தன்னோட கேபிட்டலையே நஷ்டமாக்கிட்டு வெளில போகிறவங்க. நீங்கள் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கலாம். நான் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய விட்டுட்டேங்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு 2,00,000 தான் கையிலே வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டும் இருப்பாங்க. அதை வச்சு நல்லா ப்ராஃபிட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில்லி மிஸ்டேக், நான் ஹோல்ட் பண்ணுறேன், அதை வந்து நாளைக்கு வரைக்கும் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற அது சின்ன விஷயம். அவனோட ப்ராஃபிட்டை வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் அவனோட கேபிட்டலையே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேங்கிற பேரில் அவங்க இதை மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று. இன்னும் சில பேர் எப்படி எடுப்பாங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஹையில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதும் ஹையில் இருக்கும் அப்படின்னு எடுப்பாங்க. ஆக்சுவலாக அதில் 50 பேச்சஸ் சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 1.5% ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிற எஃப்டிஎஸ்டியோ லாங் காலோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களோட ப்ராஃபிட்லேருந்து மட்டும் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட கேபிட்டல்லேருந்து ட்ரை பண்ணாதீங்க. புரியல சார் அப்படின்னா, 2,00,000 நீங்கள் ஆரம்பிக்கும் போது போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை 1,00,000 போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுத்து வந்திருப்பீங்க இல்லையா? ஒரு 40,000 இப்போ 1,00,000 இருந்தது 1,40,000 ஆயிருக்குன்னா அந்த 40,000 வச்சு மட்டுமே இந்த மாதிரி ட்ரேடுகளை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த 40,000 ப்ளஸ் அந்த 1,00,000 போட்டு ட்ரை பண்ணாதீங்க. இல்லைனா அந்த 1,00,000 ஒரு 20,000 கூட நீங்கள் எடுக்காதீங்க. உங்கள் கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களோட ப்ராஃபிட் 40,000 இருக்குன்னா அதில் ஒரு 30,000 மட்டுமே ட்ரேட் பண்ணுங்க, அந்த 10,000 தனியாக ஒதுக்குங்க. ஸோ என்னோட அட்வைஸ் வந்து எப்பயுமே உங்களோட ப்ராஃபிட்லேருந்து மட்டும் இந்த மாதிரி பிடிஎஸ்டியோ லாங் காலோ எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே சார், புரிஞ்சிருச்சு. இதை நான் என்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் லாங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வீக்லி எக்ஸ்பைரியை பிளான் பண்ணி எடுக்க போகிறீங்க. இந்த வாரம் தேர்ஸ்டே வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ நான் இப்போ வந்து அதை பிளான் பண்ணி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் மண்டே எடுக்கலாம், டியூஸ்டே எடுக்கலாம். வீக்லி எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் எடுத்து அதை அடுத்த வாரம் வீக்லி எக்ஸ்பைரிக்கு ஹோல்டு பண்ணலாம். இதுதான் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வெட்னஸ்டே போய் லாங் கால் எடுத்திங்கன்னா அது மிகப்பெரிய தவறாக முடியும். ஓகே, ஏன் சார் வெட்னஸ்டே எடுக்கும்போது வந்து முடியும் அப்படின்னா, வெட்னஸ்டே ஃப்ரைடே எடுக்கும்போது வந்து எடுத்தோம்னா முடியும்னா, வெட்னஸ்டேல எடுக்கிறதுல என்ன பிரச்சனைனா அடுத்த நாள் வீக்லி எக்ஸ்பைரி கைஸ். ஸோ
உங்களுக்கே தெரியும் டியூ டு ஆல்ஃபா டிகே வேல்யூவால் உங்களோட பொசிஷன் வந்து உங்களோட ப்ரீமியம் வந்து சர்றன்னு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெட்னஸ்டே எடுத்துட்டு தேர்ஸ்டே ஓப்பன் ஆகும்போது என்னதான் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அளவு ப்ராஃபிட்டில் ஓப்பன் ஆனாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஏன்னா இன்றைக்கி ஹை வால்டாலிட்டி இருக்க போது ஒன்று. ஆல்ரெடி அந்த புதன்கிழமை ஈவினிங்லேருந்து வியாழக்கிழமை மார்னிங் வரைக்கும் உள்ளதுனால ஒரு ஆல்ஃபா வேல்யூ குறைஞ்சிருக்கும். ஸோ வெட்னஸ்டே எடுக்கிறத நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதுமாரி ஷார்ட் லாங் காலை அந்த மாதிரி ஃப்ரைடே எடுக்கவும் யோசிக்காதீங்க. ஏன் சார் ஃப்ரைடே எடுக்க வேணாம்னா, ஃப்ரைடே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு லாங் கால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் லீவ் வந்துடும். சாட்டர்டே சண்டே லீவ் வரும்போது அந்த சாட்டர்டே சண்டேல மார்க்கெட் என்ன வேணால் நடந்திருக்கலாம். அது உங்கள் கையிலே இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஃப்ரைடே வந்து ஒரு 2:30 ஒரு 3 எடுத்திருக்கீங்க, ஒரு லாங் கால் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டே என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? மண்டே ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி வேணால் திரும்பியிருக்கலாம். உங்களுக்கு சாதகமாகவும் திரும்பியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் திரும்பிக்கலாம். அதை வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைமில் எடுத்தீங்க அப்படின்னா மேபி உங்களோட கேபிட்டல் பெரிய ரிஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிடிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே எடுக்கிறது பெட்டர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.